எதிர்பார்க்கிறேன். சந்தோஷமா இருக்கிற எல்லாம் சத்தமாக அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் 6ஆம் அதிகாரம் 55ஆவது வசனம். என் மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க போன இருக்குன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு அப்பத்தை பற்றி சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்கா? அப்பம் எப்படி உலகத்தில் வந்தது, அப்பத்தினால உள்ள பிரயோஜனம் என்ன, இயேசு எப்படி நமக்கு அப்பமாய் மாறினார், இதெல்லாம் சொல்லி ஞாபகம் இருக்கு. அல்லேலூயா. இருக்கா இல்லையா? ஞாபகம் இருக்கா கேட்டால் ஆமீன்னு சொல்லுங்க. ஆமீன். அது அப்படியே ஆகட்டும். எத்தனை பேர் ஞாபகம் இருக்கு? இன்னைக்கு நம்ம ஆண்டுடைய ரத்தத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். இல்லையா? இந்த வாரம் நமக்கு இன்னைக்கு எல்லாரும் குறித்து ஒரே கொண்டாட்டம், பயங்கர மகிழ்ச்சி. எல்லாரும் அந்த பெண்ண ஒலையில சில்வர் செஞ்சு படம் எல்லாம் செஞ்சு நாங்களும் நிறைய பிடிச்சிட்டு நடந்தோம். இல்லையா? இன்னைக்கு எல்லாரும் அதை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு சந்தோஷத்தின் அதை குறித்து நான் உங்களுக்கு ஒரு செய்தி கொடுத்துருக்கேன். எத்தனை ஞாபகம்? இயேசுவின் கடைசி வாரம் சொல்லிட்டு அவர் ஏன் கடலில் ஏறி போனாரு, ஏன் இந்த மரக்கடையெல்லாம் கொண்டு போட்டாங்க, அதை சொல்லி அவங்களுக்கு மெசேஜ் ஞாபகம் இருக்கா? ஆமை எல்லாத்துக்கும் ஆமை. சரி, ஓகே. கர்த்தர் நல்லவர். ஆண்டவருக்கு என்னன்னா அந்த நாள்ல மரணம் அடையும். இல்லையா? அவர் இந்த பூமியில வந்து மறிக்கும்படியாது அவருக்கு அந்த குறிப்பிட்ட அந்த நாள்ல மறிக்கணும். ஆனா அங்க என்ன இருக்கு? பஸ்கா பண்டிகை. இப்ப நம்ம வீட்டுல ஒரு கல்யாணம் இருக்குன்னா வேற சின்ன ஒரு பிரச்சனை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? எனக்கு வீட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்க எல்லாரும் இருந்து இப்படி ஒருத்தர் ஏன் பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருந்தோம், அவரை விடக்கூடாதுன்னு பஸ்கா வீட்டு பார்த்துக்கலாம், பஸ்கா வீட்டு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா இவங்க இல்ல, பஸ்கா நைட் மாதிரி. அல்லையா? ஏன்னா அவர் பஸ்கா வரைய அந்த பூமிக்கு வந்தார். அப்ப என்ன பார்த்தாரு? இவனோட உறங்க விடக்கூடாது, இவனோட எப்படியா பிரபாகண்டா பண்ணி பெரிய குழப்பம் பண்ணி இவனோட நோட்டட் ஆகி நம்ம என்ன செய்யணும்? அந்த நாள் நம்மளை கொல்லணும். அதுதான் ஆண்டவருடைய எண்ணம். ஆண்டவருக்கு சாவு பயன் கிடையாது, அவரை யாரும் கொல்லவும் முடியாது. அவரே தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். இல்லையா? அப்ப அவர் என்ன செய்தாரு? ஒரு கழுத குட்டியை போய் பிடிச்சிட்டு வாங்கடா சொன்னார். கழுத குட்டிக்கு மேலே யாரும் அது எப்படி எழுதிட்டார்? எழுதி பார்த்தீங்களா? ஒருவரும் ஏறிடாத கழுதை. அந்த ஒருவர் ஏறிடாத கழுதைக்குள்ள இருந்தா அது என்ன செய்யும்? அது போவாது, அங்க போவோம், இங்க போவோம். அப்ப எல்லாரும் பார்க்க என்னடா இவன் ஒருத்தர் வித்தியாசமா பண்ணிட்டு இருக்காங்க. உன்னை ஏற்கனவே ஒரு சீஷத்தை சொல்லியிருந்தார், எல்லாரும் ஓசனை சொல்லுங்க. எல்லா ஓசனை கூட்டமா, ஏன்னா எதுவுமே ஃபுல்லா கூட்டம், ஒரே பண்டிகை, ஏகப்பட்ட கூட்டம் நிற்கும். திடீர்னு ஒருத்தர் இப்படி போறோம்னா எல்லாம் இப்ப நம்ம ஒரு கூட்டம் இருந்து சேனு நம்ம நினைஞ்சிருக்கோம் சொல்லிடுவோம், சேனு சொல்லிடுவோம். அது மாதிரி அவங்களோட ஓசல் தான் சொல்லிட்டாங்க. உடனே எல்லாரும் ஓசல், அங்க இன்னும் எல்லாம் ஓசல் தான், ஓசல் தான், யாருக்கு என்னன்னு தெரியாது. இப்படி அந்த பெரிய பிரபலண்டா உடனே இப்ப யாரா இவங்க அப்படிங்க ஒண்ணுதான் அவங்களோட கோபப்படுத்தினாரு. அந்த யூதர் தான், நீங்க கூப்பிடுறா அந்த கல்லு என்ன கூப்பிடுறோம் அப்படின்னு அவங்களுக்கு பின்னும் போகணும். அந்த நேர தேவாலயத்துக்கு அங்கெல்லாம் அடிச்சு இது பண்ணாரு. இப்படி பண்ணி ஏசப்பா என்ன பண்ணாரு? அந்த குறிப்பிட்ட பஸ்கா பண்டிகை என்ன செய்தாரு? ஜீவ பலியாய் தன்னை பஸ்கா பலியாய் ஒப்புப்படுத்தார். அல்லையா? அவர் அன்றைக்கு மறித்தனால்தான் நமக்கு இன்னைக்கு செய்யும். அல்லையா? இதுதான் நடந்த சம்பவம். அங்க இஸ்ரவேல்ல எருசலேம் வீதியில தென்னை மரம் நிக்கல, நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இந்த குருத்தோலை கொண்டு யாரும் போகல. அங்க கிடந்த கிளைகளை பக்கத்துல இருந்த மரங்களை எல்லாம் வெட்டி கொண்டு போட்டேன். இவங்க இன்னைக்கு ஃபுல்லா தென்னை ஓலை புரிஞ்சுக்கலாம். நம்ம சொல்றதில்ல, நம்மளை பிடிச்சு நடந்தது. அப்படிதானே? அல்லையா? கர்த்தரை ஸ்தோத்திரம். இது ஒரு பண்டிகை தான். அல்லையா? நாளைக்கு நமக்கு சபை நாள். பக்கத்துல இந்த வாரம் கூட நமக்கு என்னதான் பண்டிகை நாள். வேலைக்கிழமை கம்யூனியன் நாள், வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடே, அடுத்த சனிக்கிழமை ஈஸ்டர். அப்படிதானே? ஈஸ்டர் சொல்லக்கூடாது, உயிர்த்தெழுந்த ஞாயிறு. இந்த வாரம் முழுவதும்
என்று ஞாபகக்குறியாயிருக்கு. அல்லேலூயா. அப்ப நம்ம இன்னைக்கு சரி என்னைக்கு சரி எப்பெல்லாம் கூடி வந்து ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, உங்க பண்டிகை நாளிலும் மாத பிறப்புகளிலும் உங்க மன மகிழ்ச்சியின் நாளிலும் கூறியவை என்ன செய்யுங்க, விளக்க கடவீர்கள். அப்பொழுது அது உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் உங்களுக்கு ஞாபகக்குறியாயிருக்கு. அல்லேலூயா. அப்ப நம்ம இன்னைக்கு என்ன செய்யணும், கூறியதை உறக்கப்படும். அல்லேலூயா. கூறியது என்ன, எக்காலம். எக்காலம் என்ன, ஜெயத்துவனி. அல்லேலூயா. ஜெயத்துவனி என்ன, ரட்சிப்பின் கருவியில். அல்லேலூயா. நீங்கள் நான் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள். ஆமென். இல்லையா? உங்க ஆமென்ல சொல்றப்ப இங்க ரட்சிக்கப்பட்ட மாதிரி இருக்கு. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க? அந்த அல்லேலூயா கூட வர மாட்டேங்குது. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. நாம் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள். அல்லேலூயா. நம்முடைய இயேசு உயிர்த்தெழுந்த இயேசு. அல்லேலூயா. நீங்கள் நானும் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பசங்களுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. அவங்களுக்கு ரட்சிப்பே இல்லை, ஒண்ணு இல்லை, எல்லாத்தையும் அப்படியே பார்க்க வேண்டியதுதான் அவங்களுக்கு வேலை. அப்படிதான் சிஸ்டர் வாயத்தை வந்து கத்துறாங்க. பிள்ளைகள் எல்லாம் சுதந்திரம் பண்ணாங்க. பிள்ளைகள் ஒண்ணு அவங்க எல்லாம் பெரிய பிள்ளைகளை பார்க்கறாங்க. இந்த பிள்ளைகள்லாம் சுதந்திரம் பண்ணுறாங்க. எத்தனை பேர் சுதந்திரம் பண்ணீங்களா சொல்லுங்க. பிள்ளைகள்லாம் சுதந்திரம் பண்ணது பேர் சுதந்திரம் பண்ணீங்க. சொல்லாதவங்க இருக்கு. நான் பார்த்தேன். அவனே என்ன பார்த்தேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையில தேவ கிருபை பெறும். ஆமென். ஸ்தோத்திரம் பண்ணிக்கிறவன் என்னை மகிமை. நீங்க உங்க வாயிலிருந்து ஸ்தோத்திரம் வந்து ஆண்டவர் மகிமைப்படுவார். ஆமென். அல்லேலூயா. உங்க ஆபத்தை நீங்க கூப்பிடுங்க, அவர்களை கூப்பிடுறதுக்கு கொடுப்பார். அவர்களுக்கு பதில் கொடுக்க உங்களை விடுவிப்பார். ஸ்தோத்திரம் பண்ணிக்கிறது பெரிய பாக்கியம். நீங்க எத்தனையோ பேர் ஸ்தோத்திரிக்கணும்னு நினைக்கிறாங்க. சிஸ்டர் நம்ம ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, ஐக்கியம் இருக்காங்க, ஆண்டவரை துதிக்க நினைக்கிறாங்க, துதிக்க முடியல. உங்களுக்கு எனக்கு நீங்க கர்த்தர் கிருபையால் ஆலயத்தை கொடுத்து அவர் துதிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தாருன்னா இது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. இது தேவனுடைய கிருபை, பரிபூர்ண கிருபை, அவர் சுத்த கிருபை. நீங்க ஆலயத்தை வந்து கர்த்தரை துதிப்பது மாதிரி கிருபை. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம திரைய தெளிவர் வரல இல்லையா, நமக்கு அந்த கிருபையினால் ஏற்பட்டு வந்து. அல்லேலூயா. சும்மா யாரும் கர்த்தருடைய ஆலயத்தில் வரல. நான் முதலே வந்து சொல்லியிருக்கிறேன், கர்த்தருடைய ஆலயத்துல அவருடைய சித்தை இல்லாம எந்த ஒரு ஆத்மா வந்து துதிக்க முடியாது. இங்க நம்ம இருக்கிறோம்னா இது கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய கிருபை. அவங்க சொல்றது பாருங்க, உங்களுடைய கிருபையினாலே ஆலயத்துக்குள்ள பிரவேசித்து உண்மை துதிப்பேன். அல்லேலூயா. அவர் கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள வரணும்னா அவருடைய கிருபை வேணும். நமக்கு ஏதாவது தகுதி இருக்கா? இல்ல. அவருடைய கிருபை நம்மளை தகுதியாக நீங்க கொண்டு வந்து வச்சிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சரி, நம்ம விஷயத்துக்கு போவோம். பாருங்க, வேதம் என்ன சொல்றதுன்னா அவருடைய ரத்தம் மெய்யான பானமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ரத்தம் சொன்னா எத்தனை பேருக்கு பயம்? பயம் இருக்கா, சந்தோஷமா? ரத்தம் சொன்னா சொல்லுங்க. ரத்தம்னா பயமா இல்லையா? பயம் இல்லையா? பயம். அடுத்தது திடீர்னு கை பண்ணிட்டு ஒன்னு கை பண்ணிட்டு சந்தோஷமா பண்ணுவோம். ஐயோ ரத்தம் வந்துச்சு சொல்லுவோமா இல்லையா? சொல்லுவோமா இல்லையா? அடுத்த நிமிஷம் ஏதாவது ஒரு கெட்ட போட்டுட்டு யார்கிட்டயே சொல்லுவோம், நல்ல வேலை நிறைய ரத்தம் போகல. அப்படிதானே? உண்மையா இல்லையா? சொல்லிக்கலாம் மாட்டீங்களா? யாராவது அடிபட்டு ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகி பிரெண்ட்ல வந்து அதை பார்ப்பீங்களா? ஐயோ பார்க்க முடியல, ஃபுல்லா பிரெண்ட் ஆகுது. அதை சொல்லிக்கலாம் இல்லையா? எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க அப்படி? அல்லேலூயா. அப்ப ரத்தம்னாலே என்னது? ஒரு பயம். அப்படிதானே? அல்லேலூயா. பாருங்க, இந்த ரத்தம் ஒரு பெரிய விஷயம். ஆமென். பெரிய விஷயமே இல்லையா? ஒவ்வொரு மனுஷனுடைய உடம்புலயும் ரத்தம் இருக்கா இல்லையா? இருக்கு. அப்படித்தானே? இல்லையா? பாருங்க, ஒரு மனுஷனுடைய உடம்புல 5.5 லிட்டர் பிளட் இருக்கான். 5.5 லிட்டர் தானே? இன்னைக்கு அதுதான் நானே மதியத்துக்கு கிடையாது. லேப் டெக்னீஷியன் இல்லை அவருக்கு ஆரஞ்சு கொஞ்சம் கூட்டி சொல்லுவோம். உள்ள போய் பார்த்தா 5.5 லிட்டர் தான். ஆம்பளைங்களுக்கு 5.5 லிட்டரும் பொம்பளைங்களுக்கு 4 லிட்டர் இருக்கான். பாருங்க, இந்த ரத்தத்துல பல வகை இருக்குதுன்னு ஏ பி ஓ ஏபி நெகட்டிவ், ஓபி பாசிட்டிவ், என்னெல்லாமோ இருக்கு. அப்படிதானே? பல வகைகள் இருக்கு. ரத்தம் ஒரு மனுஷனுக்குள்ள அந்த தேவை
இல்லைன்னா அந்த மனுஷன் என்ன செஞ்சிருவான்? சொல்லுங்க. இப்போ இல்லைன்னா ஏதாவது நோய்கள் வரும், ஏதாவது பிரச்சனைகள் வரும், கடைசி அவர் செத்தே போயிடுவார். அப்படிதானே? ரத்தம் இல்லைன்னா அவங்க ரத்தம் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன் இந்த ரத்தம் ரொம்ப முக்கியம் சொல்லியாச்சுன்னா, வாசிக்க லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க. ஏன் மனுஷன் சாவனா ரத்தம் இல்லைன்னா வாசிக்க, மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. ஆத்மாவுக்காக பாவங்களுக்கு செய்கிறது ரத்தமே. அப்ப மாம்சத்தின் உயிர் எதிலே இருக்கு? அல்லேலூயா சொல்லுங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க. லேவியராகமம் 17:11 அது மனசுல வச்சுக்கோங்க. நீங்க பாருங்க, நம்ம உயிர் எதில் இருக்கான்? ரத்தத்துல. இனிமே யார் என்ன சொன்னாலும் நம்பாதீங்க. மூளையில இருக்கு, இருதயத்துல இருக்குலாம் சொன்னா நம்பாதீங்க. உண்டாக்குறவர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? எங்க இருக்கான்? ரத்தத்துல இருக்கு. அல்லேலூயா. இது சொல்றது யாரு? கர்த்தர். அவர்தான் யாரு? நம்மளை உருவாக்கினார். அப்படிதானே? நம்மளை உருவாக்கினவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த மாம்சத்தின் உயிர் எதில் இருக்கான்? ரத்தத்துல. அதனாலதான் அந்த ரத்தம் போனா மனுஷன் செத்துருவான், செத்து போகும். அது ஏதாவது ஒரு பிரச்சனை. அதனால உடனே நினைச்சவங்க ரத்தத்தை திருப்பி ஏற்றுவாங்க, அடைவாங்க. பாருங்க, மாம்சத்தின் உயிர் ரத்தத்துல இருக்கு. எப்படி இந்த ரத்தம் உண்டாகும்? முதல்ல ஆண்டவர் யாரை உண்டாக்குனா? சொல்லுங்க. ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்குனார். அப்படிதானே? ஆதாமை எங்கிருந்து உருவாக்கினார்? மண்ணிலிருந்து உருவாக்குனார். மண்ணிலிருந்து உருவாக்குன அந்த மண்ணில ஆண்டவர் என்ன செய்வார்? நம்முடைய நாதியின் ஜீவ சுவாசத்தை ஊதினார். அதுக்கு என்ன சொல்லி தெரியுமா? ஹர்னு சொல்லி ஆண்டவர் ஹர் செய்தார். ஹர்னா தேவ வல்லமை. அந்த தேவ வல்லமை இந்த மண்ணுக்குள்ள சென்ற உடனே மனுஷன் என்ன? ஜீவாத்மா. அல்லேலூயா. இந்த ஆண்டவர் அவருடைய சுவாசத்தை ஊதின உடனே அந்த மண்ணுக்குள்ள ரத்தம் உண்டாது. அல்லேலூயா. நல்ல கவனமா கேட்டதான் புரியும். என்னை கூட்டிங்கன்னா இனி சொல்லி தருவான். அல்லேலூயா. பாருங்க, இது தேவ வல்லமை மண்ணான மனுஷனுக்குள்ள ஆண்டவர் ஊதின உடனே அந்த வல்லமை தேவ மனுஷனுக்குள்ள அந்த மண்ணுக்குள்ள இறங்கின உடனே அங்க ரத்தம் உண்டாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ ஆதாமுக்குள்ள உள்ள ரத்தத்தை யார் உண்டாக்குனா? சொல்லுங்க. இயேசு உண்டாக்கினார். தேவன் உண்டாக்கினார். அப்போ ஆதாமுக்கு பிறகு பிறந்த மனுஷன் எப்படி பிறந்தான்? ஆதாமை தேவன் உண்டாக்கினார். அப்படிதானே? ஆதாமுக்கு பிறகு பிறந்த மனுஷன்னா ஒரு ஆணும் பெண்ணும் கணவன் மனைவியும் ஒன்று சேரும் போது இந்த ஆணுடைய அணு பெண்ணுடைய கருமுட்டையோடு சேரும் போது ஒரு சிசு உண்டாயிடும். அப்படிதானே? அதை கவனமா கேளுங்க, அப்பதான் புரியும். பிள்ளைங்கெல்லாம் கேளுங்க, அவங்களுக்குலாம் தெரியும். ஒரு ஆணுடைய அணு ஒரு பெண்ணுடைய கருமுட்டையோடு சேரும் போது ஒரு குழந்தை உருவாகிறது. அப்போ எப்போ இந்த ஆணுடைய அணு இந்த பெண்ணுடைய கருமுட்டையை தொடுமோ அந்த சமயத்தில் என்ன உண்டாகும்? ஒரு குழந்தை உருவாகும். இந்த குழந்தை ஒரு தாயின் கருவில இருக்கும்போது அந்த குழந்தைக்குரிய தேவையான போஷாக்கு, அதாவது உணவு, ஆக்சிஜன் எல்லாத்தையும் கொடுக்கிறது யாரு? தாயினுடைய இந்த தொப்புள் கொடி மூலமாய் கொடுக்குது. எதனால கொடுக்கப்படுது? சொல்லுங்க. ரத்தத்தினால கொடுக்கப்படுது. அல்லேலூயா. கவனமா கேளுங்க, அப்பதான் புரியும். இந்த தாயுடைய கருவில குழந்தைக்கு தேவையான எல்லாவற்றையும் அந்த தொப்புள் கொடி மூலமாய் இந்த ரத்தத்தினாலே கிடைக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி ஒரு நமக்கு ஒரு சுவிட்ச போட்டோம்னா லைட் பத்துதோ, கரண்ட் எப்படி வருது நமக்கு தெரியாது. அது மாதிரி தான் இந்த ஆணும் பெண்ணுக்கு அந்த உறவுல அந்த அணுவும் கருமுட்டையும் சேரும் போது அந்த இடத்துல ரத்தம் உண்டாகிறது.
அம்மாவுடைய ரத்தம் அந்த பிள்ளைக்கு கிடைக்காது. அல்லேலூயா. அந்த அப்பாவுடைய ரத்தம் அந்த பிள்ளைக்கு சொல்லுங்க கிடைக்காது. அம்மா அப்பாவுக்கு வேற ரத்தமா இருக்கும், பிள்ளைக்கு வேற ரத்தமா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அவரு அப்ப ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள உள்ள ரத்தத்தையும் உண்டாக்குறவர் யாரு? சத்தமா சொல்லுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ரத்தத்தை உண்டாக்குறவர் யாரு? கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இப்ப ஆதாமுக்குள்ள எப்பொழுது தேவ வல்லமையை ஊதினாரோ அந்த நேரத்தில் ரத்தம் உண்டானது, அந்த ரத்தத்துல ஜீவன் உண்டாயிருந்தது. ஹல்லேலூயா. அப்ப முதல்ல அவன் படைக்கும் போது பாவம் இல்லாதவனாய் ஆண்டவர் படைத்தார். ஆனா ஆதாம் பாவம் செய்த போது அவன் தேவ மகிமை இழந்து போனா. ஆனா அந்த ரத்தத்துக்குள்ள என்ன இருந்தது? பாவம் என்ன இருந்தது? ரத்தம் பாவமாய் மாறியது. அதனாலதான் அதற்கு பிறகு யாரெல்லாம் உலகத்துல பிறக்கிறார்களோ இன்னைக்கு பிறக்கிற குழந்தை வரை எதுதான் பிறகுது? சத்தமா சொல்லுங்க, பாவத்துல பிறகு. புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த பாவம் எதிலிருந்து வருது? ரத்தத்திலிருந்து வருது. ஆமென், அல்லேலூயா. அந்த கவனமா கேளுங்க. எல்லா மனுஷனும் பாவம் எதிலிருந்து வருது? ரத்தத்திலிருந்து வருது. ஆனா அப்பாவுடைய ரத்தத்திலிருந்து வரதில்லை, அம்மாவுடைய ரத்தத்திலிருந்து வரதில்லை. ஆனா ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் ரத்தத்தை உண்டாக்குகிறவர் கர்த்தர். அல்லேலூயா. இப்போ மனுஷன் என்ன செய்தா? பாவி ஆயிட்டான். இப்ப இந்த பாவத்தினால என்ன செய்யுதுன்னா, வேதம் சொல்றது எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி போயிட்டாங்க. ஆனா இப்ப எல்லாருமே என்ன இருக்கு? பாவம் இருக்கு. பாவம் எப்படி வந்து? ரத்தத்தினாலே வந்து. அப்போ ரோமர் 6:23 சொல்லுது, பாவத்தின் வாசிக்க ரோமர் 6:23 சொல்லுது, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நித்திய ஜீவன். அப்ப பாருங்க, பாவத்தின் சம்பளம் என்னது? மரணம். அப்ப முதல்ல உலகத்துல மரணம் எப்போ வந்தது? எப்போ வந்தது? யார் முதல்ல மறித்தார்? ஆபேல காயின் கொலை செய்தார். அப்படிதானே? அப்ப கொலை செய்த போது இது முதல்ல மனுஷ மரணம். ஆத்ம மரணம் எங்க உண்டாங்க? ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் உண்டாச்சு. சரி, நல்லா புரிஞ்சுக்கணும். மனுஷ மரணம் உண்டானது காயின் வந்து ஆபேலை கொலை செய்தார். அது அடுத்த நாள் ஏசப்பா வந்து காயின் என்ன கேட்டார்? ஒரு சகோதரன் எங்கே? ஒன்னு சொல்றான், அவனுக்கு நான் என்ன காவல்காரனா? அவன் எங்க நேண்டு வந்து கேட்கிறது? ஒன்னு ஆண்டு என்ன சொன்னாரு? ஆதியாகமம் 4:10 சொல்லுது, அவனுடைய ரத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இப்போ புரியுதா உங்களுக்கு? மனுஷனுடைய உயிர் எங்க இருக்குது? ரத்தத்தில் இருக்குது. அல்லேலூயா. அப்ப காயினுடைய சகோதரன் ஆபேலுடைய ரத்தம் பூமியிலிருந்து யார் நோக்கி கூப்பிடுதான்? ஆண்டவரை நோக்கி கூப்பிடுது. அல்லேலூயா. உங்களை என்னை உணர்வுள்ளவராய் தேவனை நோக்கி கூப்பிட வைக்கிறது எது? சொல்லுங்க, ரத்தம். ஆமென். அப்ப உங்களை என்னையும் உயிரோடு வைக்கிறது எது? ரத்தம். அப்ப இந்த ரத்தம் இப்ப பாவம் செய்தபடினாலே மனுஷனுக்குள்ள ரத்தம் என்ன ஆயிடுச்சு? பாவ ரத்தம் ஆயிடுச்சு. ஆனா வேதம் சொல்லுது பாவத்தின் சம்பளம் என்னது? மரணம். அப்போ ஒரு மனுஷனுக்கு உடம்புக்குள்ள இருக்கிற ரத்தம் முழுவதும் வெளியே போயிட்டுனா அந்த மனுஷனுக்குள்ள பாவம் எல்லாம் சொல்லுங்க தீரும். ஆனா நம்ம என்ன சொல்லுவோம்? சொல்லுங்க, நமக்குள்ள இருக்கிற அந்த 5 லிட்டர் ரத்தமும் வெளியே போச்சுன்னு வைங்க, நம்ம பாவம் எல்லாம் தீர்ந்து. ஏன்னா ரத்தத்துக்கு இல்லாம பாவ மன்னிப்பு இல்லை. இதை சொல்லிருக்கல, ஆத்மாவுக்காக பாவத்தை செய்வது ரத்தமே. கொலை செய்ய புத்தகத்தில் சொல்லியிருக்கு, எபேசியர் புத்தகத்தில் சொல்லியிருக்கு, ரத்த சிந்துதல் இல்லாம என்ன இல்லை? பாவ மன்னிப்பே கிடையாது. அப்ப இப்ப மனுஷன் எல்லா ரத்தமும் நமக்கு போயிடுச்சுன்னு வைங்க, நம்ம செத்து போயிடுவோம், பாவம் திமச்சு. ஆனா நம்ம என்ன செய்வோம்? அந்த பாவ மன்னிப்பின் அல்லது அந்த இழந்து போன தேவ மகிமையை திரும்ப பெற்றுக்கொள்ள நாம் உயிரோடு இருக்கோம். அப்போ
சத்தமா சொல்லுங்க. மன்னிப்பே கிடையாது. அப்போ நமக்காக ஒரு ரத்தம் சிந்தப்படணும். அதுக்குதான் பழைய ஏற்பாடு என்ன சொன்னாங்க? ஆடு, மாடு, ஆட்டுகடா, இளங்கடா எல்லாத்தையும் கொண்டு ரத்தத்தை சிந்தினாதான் பாவம் நிவர்த்தியாக்கப்படும். அப்ப இப்ப என்ன ஆயிடுச்சு? பாவம் பெருகி 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 உலகம் உள்ள பாவம் வந்துச்சு. இப்ப என்ன செய்யணும்? ஒரு பரிசுத்த ரத்தம் சிந்தப்படும். அப்போ அதற்காக பாருங்க. அப்போ இயேசுக்குள்ள தேவனுக்குள்ள ரத்தம் இருக்கா இல்லையா? சொல்லுங்க. கேட்கிறீங்களா? தேவனுக்குள்ள ரத்தம் இருக்கா இல்லையா? தேவதூதர்களுக்குள்ள ரத்தம் இருக்கா இல்லையா? இருக்கா? தேவதூதர்கள் சாப்பிட்டாங்களா இல்லையா? சொல்லுங்க. சாப்பிட்டீங்களா? தேவதூதர்களுக்கு சாப்பாடு தேவை தூதர்கள் சாப்பிட்டா அது வந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு சாப்பாடு தேவை இல்லை. அவங்க பயங்கரமான தேவனால் இருந்தாலும் தேவனுடைய தூதர்கள் தேவனுக்கு பணிவிடை செய்யும். அங்கே சாப்பாடு சோறெல்லாம் கிடையாது. சிக்கன் மட்டன் அங்க இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கணும். அங்கே அதான் அங்கே பசி எடுப்பதில்லை. அங்க வெயிலாவது உஷ்ணமாவது மேல கழுவதில்லை. அங்க இரவு பகுதி என்னதுதான் அங்க நாங்க விருந்து வீட்டுக்கு போறோம். இன்னைக்கு மச்சான் வந்துட்டா மாமன் வந்துட்டா ஒண்ணும் கிடையாது. அங்க 24 hours என்னதுதான் சொல்லுங்க. அங்க 24 மணி நேரம் ஆண்டவரை ஆராதிங்க. அல்லேலூயா. அவங்க தேவனுக்கு அவங்க தேவனுக்குள்ள என்ன இல்ல ரத்தம் இல்ல. அவர் தேவன். இது மைட்டி காட். அல்லேலூயா. அப்போ என்ன செய்யணும்? இந்த மனுஷன் மாதிரி வரணும் பூமியில. அதனாலதான் அவர் மனுஷனாய் பூமியில வந்தார். அல்லேலூயா. எதுக்கு தெரியுமா? ஒரே ஒரு காரணம் தான். அவருக்குள்ள ரத்தம் உண்டாகி அவர் பூமியில வந்து உங்களுக்காக எனக்காக மறிக்கணும். அப்ப அதுக்காக தான் அவர் மனுஷனாய் பூமியில வந்தார். புரியுதா உங்களுக்கு? ஏதோ வித்தியாசமா சொல்ல நினைக்கிறீங்களா? அதான் உங்க நல்லா தெரிஞ்சுக்க. பூமியில இயேசுப்பா வந்தார். எப்படி வந்தார்? மனுஷனாய் வந்தார். எப்படி? அதனாலதான் இந்த ரகசியம் பெருசு. நல்லா தெரிஞ்சுடுங்க. ஒரு ரத்தம் சிந்தப்படணும். அவர்கிட்ட தேவனுக்குள்ள ரத்தம் இல்ல. அவர் ஒரு மனுஷனா இந்த பூமி பேர் சொல்லுதா இல்லையா? எப்படி இருக்கு சொல்லுதா இல்லையா? அவருடைய பிள்ளைகள் மாம்சம் ரத்தமா இருக்கிறபடினாலே அவரும் மாம்சமும் ரத்தமும். இது எல்லாத்துக்கும் மதம் நான் எழுதி வச்சுக்க நிறைய நேரம் ஆயிரம். அதெல்லாம் சீக்கிரமா சொல்றேன் கேளு. அப்போ அவர் ஒரு ரத்தம் உடையவராய் மாறணும்னா அந்த பூமியில ஒரு மனுஷனாய் வரணும். அப்ப அவர் மனுஷனாய் வந்தார். அப்ப அவருக்குள்ள இந்த ஆணின் அணுவும் பெண்ணின் கருமுட்டை சேர்ந்து ஒரு சிசு உண்டானால் அதுக்குள்ள என்ன வந்துடும்? பாவம் வந்துடும். அப்ப பாவம் இல்லாமல் அவர் உண்டாகணும்னு சொன்னதுனாலதான் அவர் எப்படி வந்தார்? ஒரு கன்னியின் வயிற்றுல வந்தார். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இனி யாராவது கேட்டா சொல்லிக் கொடுங்க. ஒரு கன்னியின் வயிற்றுல ஏத்து வர காரணம் அவருடைய ரத்தம் ஒரு மனுஷனுடைய ஒரு தகப்பனுடைய ரத்தமா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அது ஒரு பரிசுத்த ரத்தமா இருக்கணும் தான் இயேசப்பா ஒரு கன்னியின் வயிற்றுல வந்து சிசுவாய் மாறினார். அல்லேலூயா. நமக்கெல்லாம் தெரிஞ்சு இந்த கடைசி ஒரு 3 வருஷம் தான் இயேசுப்பாடு இல்ல. அவர் எப்போ ஒரு கன்னியின் வயிற்றுல சிசுவா வரணும்னு முடிவு பண்ணாரோ அந்த நேரத்திலிருந்து உங்களுக்காக எனக்காக பாடுபட தொடங்கினார். அல்லேலூயா. பாருங்க மத்தேயு 22ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 22:44. நான் சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது வாசலில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவரோடு சொன்னார் என்று சொல்லியிருக்கிறானே. இல்ல மத்தேயு 26:28 வாசிங்க. அவருக்கு பாவனை உண்டாகும்படி அநேகருக்காக சித்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. சரி. இல்ல இன்னொரு வசனம் இருக்குது. என்ன வசனம் நான் சொல்றேன் உங்களுக்கு. மரியாதை இயேசுப்பா சொன்னாரு. என்ன சொன்னாரு? இதை குறித்து என்ன பண்ணாத
பயப்படாத, உன்னிடத்துல உண்டாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உள்ளது. அல்லேலூயா. பாருங்க, எப்ப மரியாதை கருவுக்குள்ளாய், இப்போ இங்க பாருங்க, அது லூக்கால இருக்குன்னு எப்போ பரிசுத்த ஆவியினால மரியாதை கருவுக்குள்ள அந்த கருவை ஆண்டவர் வைத்து பரிசுத்த ஆவி அது மேல இறங்கினாரோ அந்த நேரத்துல அந்த இயேசுவுக்குள்ள என்ன உண்டானது? ரத்தம் உண்டாது. அல்லேலூயா. புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்ப இப்போ இயேசுப்பா பிறந்து வந்தாச்சு. பிறந்த பூமியில வந்து அவர் 33 வருஷம் பிறந்தார் இல்லையா? இப்போ இயேசுப்பா வந்து என்ன செய்தார்? பூமியில வந்து நமக்காக மரித்தார். அப்படிதானே? விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? மரித்தார். எப்படி மரித்தார்? மரணம் 2 விதமான மரணம் உண்டு. ஒண்ணு வந்து எப்படி? சாதாரணமா மரித்திருப்பார். அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? இயற்கை எய்தினார், காலமானார், கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். சொல்லுங்க, நிறைய சொல்லுவோமே. ப்ரோமோட்டட் டு க்ளோரி, இப்படி நிறைய சொல்லுவோம். அப்படிதானே? அதெல்லாம் என்னது? இயற்கை மரணம். செத்து போயிட்டாரு, என்ன ஒரே குற்றம் செத்து போயிட்டாரு, அவருக்கு பேசாதவர்கள் செத்து போயிட்டாரு. அது வந்து இயற்கையான மரணம். இன்னொரு மரணம் என்னன்னா கொடூரமான மரணம். அதுக்கு கிரேக்க வார்த்தை தெரியுமா? தெனட்டோஸ் சொல்லுவாங்க. தெனட்டோஸ்னா கொடூரம். ஆபேல் வந்து கொல்லப்பட்ட கொடூரமான மரணம். அவனை வந்து கல் எடுத்து அடிச்சு காயப்படுத்தி, ஏன்னா அது கொலை பண்ணதே இல்லையா? முதல்ல கொலை பண்ணதே அவர் தான். கொடூரமான மரணம். அது என்னன்னா ஃபுல்லு ரத்தம் என்னைச்சு வெளியே போயிடுச்சு. அது மாதிரி இந்த டெனட்டோஸ் மரணங்கிறது அகால மரணம் சொல்லுவாங்க தெரியுமா? கொடூரமான ரத்தம் போய் செத்து போயிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு மரணம் மறிக்கணும். இப்ப இயேசுப்பா வந்து அவருடைய சகல ரத்தத்தையும் சிந்தி என்ன செய்தார்? சொல்லுங்க, அறிந்தார். ஆமென். அவருக்கு உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் கூட இருக்கு. அதான் இந்த டெனட்டோஸ்ங்கிற மரணம். அது எப்படின்னா முழு ரத்தமும் போய் மறிக்கிறது. இயேசுப்பா முழு ரத்தமும் போய் மறித்தார். அல்லேலூயா. அப்ப இயேசுப்பாவுல ரத்தத்துல பாவம் இருந்ததுன்னா இந்த உலகத்துக்கு யாராவது பாவம் கிடைச்சிருக்குமா? கிடையாது. அல்லேலூயா. ஏன்? பாவம் உள்ள ரத்தம் சிந்தப்பட்டுன்னா அவருக்கு மட்டும்தான் பாவம் கிடைச்சிருக்கு. அவர் பாவம் இல்லாத இருந்தபடினால, அவருடைய ரத்தத்துல பாவம் இல்லாத இருந்தபடினால, அவர் ரத்தம் சிந்தினபடினால இந்த முழு உலகத்துக்கு ரட்சிக்கப்பட்டாச்சு. அல்லேலூயா. அதான் சொல்லியிருக்கு, பரிசுத்த ஆவியினாலே உண்டானார். அல்லேலூயா. பாருங்க, இயேசுவுடைய ரத்தம் பரிசுத்தமான ரத்தம். அது விலையேறப்பட்ட ரத்தம். அது உங்களுக்காகவும் எனக்காகவும் விலை கிரயமாய் சிந்தப்பட்ட ரத்தம். அல்லேலூயா. பாருங்க, அந்த ரத்தம் பரிசுத்தமாய் இருந்தபடினாலதான் அவரே சொன்னாரு, உங்களுக்காக மாத்திரம் இல்ல, சர்வ லோகத்தின் பாவத்துக்காகவும் அவர் சர்வாங்க கிருபாதார பலியா இந்த பூமியில வந்து மறித்தார். அல்லேலூயா. அப்போ ஒரு பரிசுத்தம் உள்ள ரத்தம் இயேசுப்பா சிந்தினபடினால இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு என்ன கிடைச்சது? பாவ மன்னிப்பு கிடைச்சது. அல்லேலூயா. நீங்க நாம என்ன செய்தோம் சொல்லுங்க? ஆக்சுவலி நம்முடைய பாவங்களுக்கு யார் தண்டிக்கப்படணும்? நாம தண்டிக்கப்படும். யார் ரத்தம் சிந்தணும்? யார் ரத்தம் சிந்தணும்? நாம ரத்தம் சிந்தணும். நம்ம ஏதாவது அடிபட்டோமா? எங்க தண்டனை பெற்றோமா? எங்க ரத்தம் சிந்தணுமா? இல்ல. அப்ப இயேசுவுடைய ரத்தம், அவருடைய பரிசுத்தமான ரத்தம் நமக்காய் சிந்தப்பட்டபடினால இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு என்ன கிடைச்சது? பாவ மன்னிப்பாகிய மீட்பு கிடைச்சது. அல்லேலூயா. நீங்க வாசிங்க 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 1:19 வாசிங்க. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே பொழிக்கப்பட்டவராய் இருந்து. இன்னொரு வருஷத்தை வாசிங்க. ரோமர் 5:8-9 வாசிங்க. ரோமர் 5:8-9 வாசிங்க. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே
நமக்காய் மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்கப்படுத்துகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க, அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க, கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது, கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அல்லேலூயா. பாருங்க, குற்றமில்லாத மாசற்ற விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே நீங்கள் நாம என்ன செய்திருக்கோம்? மீட்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அதனால நமக்கு கிடைச்சது என்னது? ரோமர் 5:8 என்ன சொல்லுது? முதல்ல என்னது? நம்மளை என்ன செய்தா? நீதிமான்கள் ஆக்குறது. இரண்டாவது என்ன செய்யுது? நம்மளை ரட்சிக்கிறது. நீதிமான்கள் என்ன? தேவனோடு உள்ள சரியான உறவுல திரும்பவும் நம்மளை கொண்டு வந்து சேர்த்தது. அல்லேலூயா. இழந்து போன தேவ மகிமையை இந்த இரத்தத்தினாலே நமக்கு திரும்பவும் ஏற்று கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய நீதிதான் என்ன சொல்லுங்க. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஒரு மனுஷனுடைய நீதி என்ன? வேதம் வாசிப்பது, ஜெபம் செய்வது, சபை கூடியவர். இந்த மூணு தான் ஒரு கிறிஸ்தவனுடைய நீதி. நாம் பாவிகளா இருக்கும் போது ஜெபம் செய்தோமா? சொல்லுங்க. இல்ல. வேதம் வாசிச்சோமா? இல்ல. சபைக்கு வந்தோமா? இல்ல. இந்த இழந்து போன அந்த தேவ மகிமையை கர்த்தர் எப்படி திரும்ப தந்தார்? ரோமர் 5:8 என்ன சொல்றது? அவர் நம்மளை நீதிமான்களாக்கி இருக்கிறார். நீதிமான் என்ன? அந்த இழந்து போன கர்த்தருடைய உறவு, இழந்து போன அவரோட பந்தத்தை தேவன் அவருடைய இரத்தத்தை சிந்தி நமக்கு திரும்ப கொடுத்திருக்கிறார். இரண்டாவது என்னது? அடுத்தது நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா இல்லையா? ரட்சிப்புனா என்ன சொல்லுங்க? சொல்லுங்க. ரட்சிப்புனா சொல்லுங்க. ஒண்ணு இல்லை, நீங்க சொல்றதுல உண்மைதான். சொல்லுங்க. ரட்சிப்புனா உண்மைதான் என்ன? யாரும் சொல்ல மாட்டேங்க. ரட்சிப்புனா என்ன சொல்லுங்க? எல்லா சேனல் சத்தமா சொல்லுவாங்க. ஒண்ணுமே கேட்கும். கூட்டத்தோடு கூட சொல்லியிருக்கோம். அது எல்லாம் சொல்லுங்க. நம்ம ஆகுமா ஆகுமா ஆகும்னு சொல்லுவோம். ரட்சிப்புனா என்ன தெரியுமா? நல்ல கேட்டுடுங்க. நரகத்துக்கு போக வேண்டிய என்ன நரகத்துக்கு போகாம பரலோகத்துக்கு தகுதியாகிறது தான் ரட்சிப்பு. அல்லேலூயா. தட்டுங்க. அல்லேலூயா. அவருடைய இரத்தத்தினால் நமக்கு கிடைச்சது முதல்ல நீதிமானாக்கினா, இரண்டாவது நரகத்துக்கு போக வேண்டிய நம்மை அவருடைய இரத்தத்தினால மீட்டு பரலோகத்துக்கு பங்குள்ளவராய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவோட இரத்தம் சாதாரண இரத்தம் இல்லைங்க. அது நமக்காய் பரிந்து பேசின இரத்தம். அல்லேலூயா. எப்படி ஆபேல் இரத்தம் பூமியிலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுதோ அதுபோல இயேசுவோட இரத்தம் நமக்காக இரவும் பகலும் பிதாவை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்கிறது. அதனாலதான் இன்னைக்கு நீங்கள் நானும் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். நீங்கள் நானும் அவருடைய கிருபை இரக்கத்தினால அவருடைய இரத்தத்தினால இன்றைக்கு நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்குது? நாம் பரலோகத்துக்கு போவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கடன் பிரச்சனை இருந்தா பிரச்சனை இல்லைங்க. வியாதி இருந்தா பிரச்சனை இல்ல. சுகம் இல்லைனாலும் பிரச்சனை இல்ல. கண்ணீரா இருந்தாலும் பிரச்சனை இல்ல. பாடு இருந்தாலும் பிரச்சனை இல்ல. வேதனை இருந்தாலும் பிரச்சனை இல்ல. ஆண்டவரோட உறவுல சரியா இருக்கணும். ஆண்டவரோட அன்புல சரியா இருக்கணும். ஆண்டவரோட பிரச்சனைல எப்பொழுது இருக்கணும். அதுதான் முக்கியம். அல்லேலூயா. வாழ்ந்தா எத்தனை வருஷம் வாழ்ந்துருவோம் சொல்லுங்க? 1000 வருஷம் வாழ்ந்துருவோமா? அல்லேலூயா. நான் இருக்கும்போது என் ஃப்ரெண்டு பிரதீப், அவருடைய எக்ஸ்ரே டெக்னீஷியன், லேப் டெக்னீஷியன், இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணிருந்தார். அவர் கொஞ்சம் ஒல்லியாக இருப்பார், ஸ்மார்ட்டாக இருப்பார். உடனே கடையில் அவரும் கண்ணாடி வாங்கணும். அதான் மேட்டர். அது நம்மகிட்ட வரது எதுக்கு கொஞ்சம் கம்மியாக பண்ணி தருவாரு தான் வராது. சாம்பிள் என்னாச்சு, நீ இவ்வளோ குண்டாயிட்ட? என்ன எங்க மாமா ஒருத்தர் கூட நல்ல குண்டா திடீர்னு ஹார்ட் அட்டாக் செத்து போயிட்டாரு அப்படின்னு. அப்படியா? என்ன பண்ண எப்படி இருக்கிறேன்? நான் சாவல் நெய் கருத்தாரு அப்படின்னு சொல்லுவேன். தமிழ்காரன், நான் பெங்களூர்காரன். ஆனால் இதில் சொல்லுவேன், நான் சாவல் நெய் கரு ரொட்டி சாப்பிடுங்க, உடம்பு என்ன மாதிரி நான் பரவாயில்ல, நீங்க 1000 வருஷம் இருங்க, எனக்கு 1000 வருஷம் இருக்கான். அல்லது சொல்ல முடியுதா? நம்ம 1000 வருஷம் வாழ்ந்துட போறோம். 1000 சொல்லுங்க, 100 வருஷம் வாழ்ந்துருமா? பாட்டிகிட்ட கேளுங்க எவ்வளவு கஷ்டம். 2 பாட்டி
என்னைக்குடா ஆண்டவர் கூப்பிட மாட்டாரு. அப்படிதான். புரியுதா உங்களுக்கு? எத்தனை வருடம் வாழ்ந்துட்டு போறோம்? அல்லேலூயா. நல்லது இருக்குங்க. பாடு இருக்குன்னு கவலைப்படாதீங்க, கடன் இருக்குன்னு கவலைப்படாதீங்க, கண்ணீர் இருக்குன்னு கவலைப்படாதீங்க, வேதனை இருக்குன்னு கவலைப்படாதீங்க, நோய் இருக்குன்னு கவலைப்படாதீங்க. ஒண்ணு மட்டும் கேளுங்க, நான் ரட்சிக்கப்படணும். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? 38 வருஷத்துக்கு பிரச்சனை நீ போய் நீ பாவம் செய்யாத. ஏன் தெரியுமா? நீ 38 வருஷம் நரகனா தெரியுமா? அந்த நரகங்கள் இல்ல, அதை விட மேலான ஒரு ஆபத்து வரப்போகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப நீங்க படுற பாடு இல்ல, இதை விட மேலான ஒரு நியாய தீர்ப்பு வரப்போகிறது. இதை விட மேலான ஒரு நாள் வரப்போகிறது. அது கர்த்தருடைய நாள் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. வேதம் சொல்லுது, அந்த நாளுக்கு ஒரு மனுஷனும் தப்பி போக முடியவே முடியாது. அந்த நாளுக்கு பொருளும் வெள்ளியும் உங்களை தப்பிக்காது. உங்க பேரோ புகழோ உங்க பணமோ அந்தோ கல்வியோ நேர்மைகள் ஒன்று உங்களை தப்பிக்காது. நீ ரட்சிக்கப்பட்டிருந்தா மாத்திரமே, அவர் ரத்தத்தினால கழுவப்பட்டிருந்தா மாத்திரமே நீ பரலோகத்துக்கு போக முடியும். நீ நீதிமானா இருந்தா மாத்திரமே பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அல்லேலூயா. இல்லாம எதை செஞ்சு எங்க போக முடியாது? பரலோகத்துக்கு போக. நீங்களும் நானும் நீதிமான்கள் ஆக்கப்படும்படிக்கு அவர் உயிரோடு கூட எழுப்பப்பட்டிருக்கிறார். வேதம் சொல்லுது, நம்முடைய பாவங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்கு அவர் என்ன செய்கிறாரா? உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறார். அதிக ரோமர் 4:25 நினைக்கிறேன். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படும்படிக்கும் எழுப்பப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷம்! இயேசு கிறிஸ்து நமக்காய் மரித்தபடியால் நமக்கு பாவம் மன்னிக்கிறது. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தபடியால் நீங்கள் நான் நீதிமான்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த இரத்தம் விலையேறப்பட்ட இரத்தங்க. ஹல்லேலூயா. பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த இரத்தத்தை சிந்தும்படியாதா இந்த இயேசு அந்த பூமியில ஒரு கன்னி வயிற்றுல வந்து பிறந்து இந்த பூமியில வந்து நமக்கு ரத்தம். அல்லேலூயா. இதை இன்னைக்கு யார்கிட்டையும் சொன்னா அவங்க நம்ப மாட்டாங்க. ஏன்? அவங்களுக்கு தெரியாது. அது எப்படி ஒரு கன்னி வயிற்றுல வந்து பிறக்க முடியும்? இப்படி நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. நீங்களும் நானும் பாக்கியமுள்ள ஜனம். அல்லேலூயா. கல்விமான்களுக்கு மறைத்து பேதைகளாகிய நமக்கு கர்த்தர் இந்த ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். ஒரே நோக்கம்தான், நீங்கள் நாம் ரட்சிக்கப்பட்டு அவருடைய பரலோகத்தில் பிரஜையாக வேண்டும் என்று தேவன் விரும்பினபடினார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்க, லேவியராகமம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க. லேவியராகமம் 16:16. கொஞ்சம் எடுத்து இருபுறமாக நின்று நிழலினால் திருவாசகத்தின் மேல் தெளித்து அந்த இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து திருவாசகத்துக்கு முன்பாக 7 தடவை அந்த இரத்தத்தை பாவ நிவர்த்தி செய்யணும், தெளிக்கப்படும். சரி, இப்ப இயேசுவுடைய இரத்தம் எத்தனை தடவை சிந்தப்பட்டது? 7. சொல்லுங்க. இப்படி கேட்டா நம்ம இதை சொல்லியிருக்கோம். இயேசுவோட ரத்தம் பழைய ஏற்பாட்டோட தான் புதிய ரத்தம். அது கிறிஸ்தவம், இது உண்மை, இது நடந்து கொண்டு இருக்கு. பாருங்க, அன்னைக்கு காலையோ இளங்காலையோ ஆட்டுக்கடாவோ அதுக்கு ரத்தம் ஆசை எடுத்து பலிபீடத்தை சுற்றி எத்தனை தடவை தெரியுமாரு? 7 தடவை. இயேசுப்ப நமக்கு எத்தனை ரத்தம் சிந்தினாங்க? சொல்லுங்க. 7 8 6. நல்ல கவனமா சொல்லுங்க. ஏசப்பா நமக்கு ரத்தம் சிந்தினாரா? சிந்தினார். கடைசி சொல்ற ரத்தம் வரைக்கும் சிந்தினார். எத்தனை இடத்துல சிந்தினார்? இனி ஒரு கேட்டா நீங்க கன்ஃபார்மா சொல்லுவீங்க, அவர் சிந்தவே இல்லை. அல்லேலூயா. சொல்லுங்க, எத்தனை சிந்தினார்? 7 தானே? சரி, சொல்லுங்க. முதல்ல வாசிச்சு கெத்செமனே தோட்டம். சரியா? ரெண்டாவது சொல்லாதீங்க. காய்பாவின் அரண்மனை, அடுத்தது பிலாத்துவின் அரண்மனை, அடுத்தது அவருக்கு தலையில் என்ன செய்தாங்க? முள்முடி சூட்டினாங்க. அடுத்தது என்ன செய்தாங்க? அவர் கைகள்ல
ஆணி அடிச்சாங்க. அடுத்து அவர் காலில் ஆணி அடிச்சாங்க. கடைசியாக என்ன செய்தாங்க? விழாவில் விடுதலை. அப்படி எத்தனை இடத்துல? 7 இடத்துல ஆண்டவர் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டுல காலை இளங்காலை ரத்தம் தெளிவு பண்ணும் 7. அங்க பழைய ஏற்பாட்டிலே இயேசுவுக்கு முன்னடையாளமாக இயேசுவுடைய ரத்த சிந்தனை ஆண்டவர் எழுதி வச்சிருக்கார். அல்லையா? அது அப்படியே ஆண்டவர் நிறைவேற்றார். உங்களுக்காக எனக்காக கர்த்தர் இருக்கிற ரத்தத்தினால 7 தடவை. அல்லையா? அப்போ வேதத்தில் உள்ள எபிரேயத்தில் உள்ள ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. தெரியுமா? தெரியும். சொல்லுங்க. ஒண்ணுன்னா என்ன? ஒண்ணுன்னா 1, 2ன்னா 2, 3ன்னா அதே சொல்லுங்க. ஒண்ணுன்னா என்ன? தேவன். அல்லையா? 1 இன்னைக்காக கவனமா கேட்குது. கண்ணை எதுக்காக எழுதிக்கிட்ட? ஒண்ணுன்னா என்னது? தேவன். 2 வந்து பிரிவினை, 3 வந்து உயிர்த்தெழுதல், 4 வந்து இயேசு, 5 வந்து தேவ வல்லமை, 6 வந்து மனிதன், 7 வந்து சம்பூர்ணம். அல்லையா? அப்ப 7 சொல்லும்போது சம்பூர்ணமாய் பரிபூர்ணமாய் முழுவதும் அவருடைய ரத்தத்தை அவர்கள் செய்தார்கள், சிந்தினார். அல்லையா? அவருடைய உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்ல. கம்ப்ளீட் பரிபூர்ணமாய் சம்பூர்ணமா ஆண்டவர் செஞ்சார். இப்ப பாருங்க. ஒண்ணுன்னா என்ன? சொல்லுங்க. அதுக்கு நீங்க குடும்பத்துல பேசுறவங்க நினைக்கிறேன். ஒண்ணுன்னா என்ன? தேவன். அல்லேலூயா. யாருக்கு சொல்ற 3 நாளா காணல. அலெக்சாண்டர் வந்ததும் வந்தான், ஆளா காணல. நீ வந்த போய் இருக்கோட சும்மா பேசிட்டு இருந்தாங்க என்ன செய்வாங்க? பாருங்க. ஒண்ணுன்னா என்ன? சத்தமா சொல்லுங்க. தேவன். அப்ப முதல்ல இயேசு சிந்தின ரத்தம் யாருக்காக சிந்தினார்? தேவன். அல்லது கடவுள் நீங்க பேசினாலும் கவனம் இருக்கு. அப்போ ஒண்ணுன்னா என்ன? நல்ல கவனமா கேளுங்க. நான் ஏதோ கதை போட்டுட்டு வர போவல, உங்களுக்கு சத்தியத்தை சொல்லிட்டு இருக்கேன். ஒண்ணுன்னா தேவன். இயேசு முதல்ல சிந்தின ரத்தம் தேவனுக்காய் சிந்தின ரத்தம். ஏன்னா அடுத்த 2வது 1 விட்டு அடுத்து எவ்வளவு இருந்தாரு? 6 என்ன? மனிதன். 2வது 6 இடத்துலையும் சிந்தினதுக்காக மனுஷனாக அந்த கவர்மெண்ட் தான் போயிடுது. அப்போ இந்த 1வது இடத்துல முதல் சிந்தின ரத்தத்தை சிந்தும் போது அவருக்கு உடம்புல எந்த காயமும் இல்லை. அவர் உடம்புல எந்த காயமும் படல. ஆனா வேதம் தெளிவாக சொல்றது அவருடைய ரத்தம் வியர்வையும் பெருந்துளியாய் நிலத்துல சிந்தது. அல்லையா? ஏசப்பாக்கு மேல ஒரு அடிபடல, ஒரு காயம் படல. ஆனா ரத்தம் எப்படி சிந்துதா? வியர்வை போல பெருந்துளியாய் ரத்தம் நிலத்துல சிந்தது. அல்லையா? கவனமா கேட்டதா? அப்படி நல்ல கேளுங்க. அது எங்க சிந்தினாரு? கெத்சமனே தோட்டத்துல. கெத்சமனே என்ன அர்த்தம்? ஒலிவ மரங்களா இருக்கிற அந்த மலை கெத்சமனே என்ன? காத்துனா ஆலை, செம்முனா ஒலிவ ஆலை இருந்த இடத்துல ஆண்டவர் அந்த ரத்தத்தை சிந்தினார். நல்லா தெரியுங்க. காத்துனா ஆலை, செம்முனா ஒலிவ. அப்போ இந்த ஒலிவ ஆலை இருக்கிற இடத்துல கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஒலிவ ஆலை இருக்கிற இடத்துல, ஒலிவ மரங்கள் இருக்கிற அந்த மலையில, அந்த கெத்சமனே தோட்டத்துல ஒரு ஒலிவ ஆலை இருக்கு. அந்த ஒலிவ ஆலையில எப்படின்னா ஒரு பெரிய செக்கு பார்த்திருக்கீங்களா? முன்னாடி செக்கு எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? செக்காடுறது இப்ப உள்ளது மலை செக்கு கிடைக்காத, பழைய செக்கு எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? பெரிய கல் இருக்கும், அது பெரிய ஒரு நம்ம இப்ப இந்த ஆட்டு உரலாம் இருக்குல்ல, அந்த பெருசு. ஆனா இது நம்ம கை வச்சு ஆட்ட முடியாது. ஒரு ஆடோ அந்த மாடோ குதிரையோ கழுதையை வச்சு அதை சுத்தி இருப்பாங்க. அப்ப அது எப்படின்னா அந்த கல்லுக்குள்ளாலே இந்த ஒலிவ பழங்களை வந்து போடுவாங்க. போட்டுட்டு இந்த ஆடு மாடோ ஏதாவது சுத்தி சுத்தி அது நடக்கும்போது இந்த கல் அதை சதைச்சு அது உடைச்சி அது பிசுங்கி நசுங்கி அதுல இருந்து வெளியே வரதான் ஒலிவ இலை. அல்லேலூயா. அல்லேலூயா. கவனமா கேளுங்க. உங்களுக்காகவும் எனக்காகவும் ஏசப்பா
அவர் கெத்செமனே தோட்டத்தில் போய் வியாகுலப்படவும் துக்கப்படவும் தொடங்கினார். ஆமென். அவர் எதுக்கு எப்படி வியாகுலப்பட்டார்? நான் உண்டாக்கின மனுஷன், என்னை ஆராதிக்க வேண்டிய மனுஷன் என்ன என்ன செய்ய போறான்? காட்டி கொடுக்க போறான், என்னை காரி துப்ப போறான், என்னை அடிக்க போறான், என்னை மறுதளிக்க போறான், என்னை வேதனைப்படுத்த போறான், என்னை துக்கப்படுத்த போறான்னு இதை நினைத்து நினைத்து அவர் வியாகுலப்பட்டு துக்கப்பட்டு அந்த ஒலிவ மரம் எப்படி நசுங்கி அது உடைஞ்சி அதுல அந்த ஒலிவை என்ன வெளியே வருமோ அதுக்காக அதே போல உங்களுக்காகவும் எனக்காகவும் ஏசப்பா வியாகுலப்பட்டு அவருடைய சரீரத்துக்குள்ளாக இருந்த நாடி நரம்பு எல்லாம் பொட்டி தெரிச்சு அந்த ரத்தம் இப்போ உடம்புக்குள்ள ஊறிட்டே இருக்கு. அல்லையா? எதுக்கு தெரியுமா? யாருக்காக சொல்லுங்க? நம்ம என்ன செஞ்சோம்? சொல்லுங்க. அவரை மறுதளிச்சோமா? எத்தனை பேர் மறுதளிச்சிருக்கீங்க? அப்ப அந்த ரத்தம் யாருக்காக சொல்லிச்சு? எனக்கா? எத்தனை நாள் துக்கப்பட்டிருக்கீங்க? சொல்லுங்க. இயேசுப்பா எவ்வளவு நமக்காக துக்கப்பட்டிருக்கார், எவ்வளவு நமக்காக வியாகுலப்பட்டிருக்கோம். அது பாருங்க, நமக்கு எவ்வளவு துக்கம் அங்க இருக்கு, எவ்வளவு வேதனை அங்க இருக்கு. அவங்க அருமையானவங்க இறந்து போனப்போ நம்ம ரொம்ப துக்கப்பட்டோம். யாருக்காக ரத்தம் வெளியே வந்தா அல்ல, இயேசுப்பா பாருங்க நம்மை நினைத்து நமக்காக அவர் நசுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அவர் உடைந்து அவர் நாடி நரம்பெல்லாம் போட்டி இந்த ரத்தம் வடிந்து அந்த வயத்துல இந்த குடல்ல அந்த லிவர் எல்லாமே நரம்பு நம்ம கிட்னி எல்லாம் நரம்பும்போது அது வியர்வையின் பெருந்துளியாய் நிலத்திலே வந்து யாரு தெரியுமா? உங்களுக்காகவும் அந்த ரத்தம் சிந்தினபடியால்தான் வேதம் சொல்லுது, அந்த ரத்தம் உங்களையும் என்னையும் ராஜாக்களாய் ஆசாரிகளாய் மாற்றியிருக்கிறது. அது உங்களையும் என்னையும் அபிஷேகம் பண்ணியிருக்கிறது. ஒலிவை எதற்காக பயன்படுத்துவாங்க? அபிஷேகம் பண்ண, சமைக்க, காயம் கட்ட, எந்த மாதிரி காரியங்கள். அந்த ரத்தம் உங்க காயங்களை கட்டும், அந்த ரத்தம் உங்களை அபிஷேகம் பண்ணும், அந்த ரத்தம் உங்களை குணமாக்கும், அந்த ரத்தம் உங்களை உருவாக்கும், அந்த ரத்தம் உங்களை நிறுத்தும், அந்த ரத்தம் உங்களை நீதிமானாய் மாற்றும், அந்த ரத்தம் உங்களை ரட்சிக்கப்படும், அந்த ரத்தம் கடைசியில உங்களை என்னையும் பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அந்த ரத்தம் எப்படி வந்துன்னா நசுங்கி ஒளிவுபடுத்துவாங்க, நசுங்கி இயேசுப்பா உங்களுக்காக எனக்காக நசுக்கிறார். உடைந்தார் அவர், அந்த ரத்தம் அப்படியே உலகத்தில் வந்து சிந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பெல்லாம் நம்ம மறுதளிக்கிறோமோ அப்பெல்லாம் அவர் மீண்டும் காட்டி விடுறோம். எப்பெல்லாம் திரும்ப திரும்ப பாவம் செய்கிறோமோ அவர் மீண்டும் நமக்காக உடைக்கப்படுகிறார், அவர் மீண்டும் நமக்காக நசுக்கப்படுகிறார், அவர் ரத்தம் புளியப்படுகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, உனக்காக நான் ரத்தம் சிந்தினேன், உனக்காக நான் பாடுபட்டேன், உனக்காக நான் கண்ணீர் சிந்தினேன், உனக்காக இவ்வளவு வேதனைகளை அனுபவித்தேன், நீ இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்க? அல்லேலூயா. கொஞ்சம் யோசிக்க, நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? அல்லேலூயா. பாருங்க, ராத்திரி அரண்மனையில கொண்டு போய் முதல்ல காய்காவுடைய அரண்மனையில கொண்டு போய் அவரை அடிக்கும் போது அவங்க சரீரத்துல வந்தது ரத்தம் வந்தது. அடிச்சு ஒரு மனுஷன் ரத்தம்னா எப்படி வந்துருக்கும்? ரெண்டாவது ராத்துக்கு அரண்மனையில போய் அவருக்கு முதுகுல எரிச்சுனாங்களா, வாரினால் அடித்தாங்க. இந்த வாரம் எப்படி தெரியுமா? அதுல 3 கொக்கி இருக்கு. ஒரு அடி அடிச்சு இருக்கும் போது 39 காயப்படுமா முதுகு. இந்த அடியை பவுல் என்ன பண்ணா, ஒன்று குறைய 40 5 முறை ஏற்படுத்தாங்க. அவங்க 5 இடாத வாங்கிட்டார். அவர் எவ்வளவு பெரிய ஆள் பதிலிருக்கார். ஏசாப்பாக்கு முதுகில 39 இடத்துல அந்த பால் அந்த இரும்பு கொக்கி விழுந்து இழுத்து சதையை பிச்சு அந்த முதுகுள்ள அவ்வளவு ரத்தம் வெளியேறும். புரியுதா? ஏன் அந்த 39 வாரம் தெரியுமா? உலகத்தில் இருக்கிற அவ்வளவு நோய்கள் குணமாக்கிறது.
உலகத்துல நம்ம இருக்கிற ஒரு மனுஷன் சரீரத்துல வருகிற எல்லா நோய்களும் மொத்தம் எவ்வளவு தெரியுமா? 39 குரூப் வியாதிகள். அதுலயா 39 மதர் குரூப் ஆஃப் டிசீஸ் தான் இருக்கும் அவ்வளவு. நீங்க வேணா இன்டர்நெட்ல போய் பாருங்க, இல்ல வாங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். 39 மதர் குரூப், அதுதான் எல்லா வியாதியும் இருக்கு. கிட்டத்தட்ட 7000 நோய் இருக்கு. ஓகே, ஒரு மனுஷனுக்கு 7000 நோய்கள் வருமா? இந்த 7000 நோயும் இந்த 39 குரூப்ல தான் இருக்கு. வேற என்ன சொல்றது? அவருடைய தடுப்புகளால் சுகமானே. அப்ப ஏசப்பாவுடைய முதுகுல அந்த கொக்கி வச்சு 39 கிழிச்ச 39 தடுப்புகளால அவர் நம்முடைய வியாதிகளை எல்லாம் சுகமாக்குகிறார். இதெல்லாம் பார்க்கிறத பார்த்தா ஒண்ணு உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். இல்லை இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு என்ன தெரியாம என்னன்னு நினைக்கிறாரு. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? அந்த 39 தடுப்புகளால நம்ம வியாதிகளை ஆண்டவர் குணமாக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏசப்பா உங்களுக்காக எனக்காக பட்ட அந்த காயம், அந்த 30 சொல்லுவாங்க, நம்ம கண்ணுல செஞ்ச பாவத்துக்கு முள்முடி அடிச்சாங்க, கையில செஞ்ச பாவத்துக்கு, காலில் செஞ்ச பாவத்துக்கு முதுகு பாவம் செஞ்சு. சொல்லுங்க, முதுகு என்ன பாவம் செஞ்சு? அப்ப ஏன் ஏசப்பா முதுகுல அடிச்சாங்க? முதுகு படுத்து கிடந்த விடுதலை முதுகு என்ன பாவம் செஞ்சீங்க? சொல்லுங்க. அதாவது கையில செஞ்ச பாவத்துக்கு கையில் அடிச்சாங்க, காலில் செஞ்ச பாவத்துக்கு காலில் அடிச்சாங்க, எல்லாம் சொல்றது எது செய்யாதீங்க, நம்பாதீங்க. அதெல்லாம் வந்து சயின்டிபிக்கா ஆண்டவருடைய மரணம் சாதாரண மரணம் கிடையாது. நம்ம உடம்புல சுத்த ரத்தம் இருக்கு, அசுத்த ரத்தம் இருக்கு. நம்ம உடம்புல மேல் பகுதி ரத்தம் இருக்குது, கீழ்ப்பகுதி இருக்குது, இடைப்பகுதி இருக்கு. இந்த 5 விதமான ரத்தம் ஒரு மனுஷன் உடம்புல இருக்கு. இந்த 5 விதமான ரத்தமும் வெளியே வரணும். எங்க இருந்து? ஏசப்பாக தையிலிருந்து வெளியே வரணும். ஒரு சொட்டு ரத்தம் கூட அவர் உடம்புக்குள்ள இருக்கக்கூடாது. கம்ப்ளீட் ரத்தம் வந்ததுக்கு தான் அங்க இங்க எல்லா இடத்தையும் போட்டு அவரை அடிச்சு பிச்சு ரத்தத்தை வெளியே எடுத்தார். அல்ல நீங்களும் நான் நினைக்கிற மாதிரி கண்ணுல செஞ்ச போகிறதுக்கு ஒரு முள்ளு கண்ணுக்குள்ள ஓடி போச்சான். இப்ப உள்ள படத்துல எல்லாம் கண்ணு ஓடி முள்ளு வர போட்டுருக்காங்க. அல்ல கிடையாது. தலையிலோட ரத்தம் வரணும், அல்ல இல்லையா? முதுகிலோட ரத்தம் வரணும், உடம்புல உள்ள ரத்தம் வரணும், காலில் உள்ள ரத்தம் வரணும், கையில உள்ள ரத்தம் வரணும், கம்ப்ளீட் ரத்தம் வரணும். அதனாலதான் திருவிழா இருக்கும் போது என்ன கொடுத்தாங்க? காடியை கொடுத்தாங்க. மற்ற மனுஷங்க எல்லாம் கள்ளம் எல்லாம் காடியை வாங்கி குடிச்சுட்டான். அந்த மாதிரி சிறுவர்களும் காடியை வாங்கி குடிச்சிருவான். ஏன் தெரியுமா? அந்த நேரத்துல தாகமா இருக்கும், ஏதாவது கிடைக்காதான் இருப்பாங்க. ஆனா ஏசி காடி வாங்கி குடிச்சாரா? ஏன் ஏசி வாங்கி குடிக்கல? அவருக்கு உள்ள என்ன இல்லை? ஜீவன் இல்ல, ஆவி இல்ல, ரத்தம் இல்ல. எல்லா ரத்தமும் கெட்டமனையில நமக்காக வெளியே போச்சு. அதுக்கப்புறம் சரீரத்துல அடிச்சு பிடிச்சு இங்க எடுத்தாங்க. புரியுதா உங்களுக்கு? ஏசப்பாக உடம்புக்குள்ள உள்ள ரத்தம் எல்லாமே வேற வேற வெளியே வந்துருச்சு. இப்போ அவங்க சரீரத்தை சதையில இருந்த ரத்தங்களை தான் இப்படி தலையில முன்முடி வச்சோம், முதுகுல அந்த வாரினால் அடித்தும், கை கால்கள் ஆணி அடித்து வெளியே கொண்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு ஏன் இந்த விழாவினை பின்னால் ஊற்றினாங்க தெரியுமா? தெரியுமா தெரியாதா? இருக்கு உயிரோடு இருக்காரா இல்லையா புத்தி பார்த்தது விடுதானே, விடுதலை. ஏன் இந்த விழாவில் ஊற்றினாங்க? இங்கே வலது பக்கம் ஒரு ஐட்டம் இருக்கு நமக்கு எல்லாருக்கும், அப்பண்டிஸ் ஒரு ஐட்டம் இருக்கு தெரியுமா? அப்பண்டிஸ் டைட்டிஸ் சொல்லுவாங்க. அது வந்தா உடனே சர்ஜரி பண்ணும். அது என்ன தெரியுமா? உடம்புல உள்ள சில கழிவுகள் வந்து அங்கே இருக்கும். ஒருவேளை கொஞ்சம் ரத்தமா அங்க வந்து இருக்கும். அவங்களுடைய சரீரத்தோட மொத்த ரத்தம் வெளியே வந்தாச்சு. இனி இந்த அப்பண்டிஸ்ல கொஞ்சம் ரத்தம் இருக்காங்க, அதுதான் ஒரு குத்து. கரெக்டா? நல்ல இல்லையா? கீழே வந்து குத்துவாங்க. குத்தும் போது என்ன பண்ணா? ரத்தமும் தண்ணீரும். நம்ம என்ன சொல்றோம்? அவ்வளவுதான் ரத்தம், அதுக்கு ரத்தம் இல்லை. அதனாலதான் ரத்தம் வந்து மிச்சம் தண்ணியும் வந்து அப்படி இல்லை. அப்பண்டிஸா தண்ணியும் ரத்தம் தான் இருக்கும். அது ஃபுல்லா இருந்துச்சு. அது அப்படி ஏசப்பாவுடைய சரீரத்துல ஒரு சொட்டு ரத்தம் இல்லாம எல்லாமே வெளியே வந்துச்சு. முதல்ல சிந்தின ரத்தம் எதுக்கு? உங்களை என்னையும் ராஜாக்களாய் ஆசாரிய
சிந்தின ரத்தம் உங்களை என்னையும் நீதிமானாகவும் உங்களை என்னையும் ரட்சிக்கவும் உங்களை என்னுடைய எல்லா வியாதிகளை சுகமாகவும் இயேசுப்பா சிந்தினார். அல்லேலூயா. இப்போ ஒரு சில வசனங்களை வாசிங்க. 1 யோவான் 1:7 வாசிங்க. சீக்கிரமா வாசிங்க. 1 யோவான் 1:7. அவள் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிடம் அவர் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க. எபிரேயர் 9:22 வாசிங்க. எபிரேயர் 9:22 சீக்கிரமா வாசிங்க. நம்ம ஜெபம் பண்ண போறோம். எபிரேயர் 9:22 வாசிங்க. நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லா ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் என்ன இல்ல? மன்னிப்பு கிடையாது. மத்தேயு 26:28 வாசிங்க. மத்தேயு 26:28. பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது. அடுத்தது எபேசியர் 1:7. எபேசியர் 1:7 வாசிங்க. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு அவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அடுத்தது கொலோசியர் 1:14. கொலோசியர் 1:14. அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்போஸ்தலர் 10:43 வாசிங்க. அப்போஸ்தலர் 10:43. அவரை நல்ல கவனமாக அவரை விசுவாசிக்கிறவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவாங்க. தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுத்திருக்காங்க. அல்லேலூயா. அப்ப நீங்கள் நானும் ரட்சிக்கப்படணும்னா நம்முடைய இரத்தம் பரிசுத்தமாகணும். அல்லேலூயா. அது எப்போ பரிசுத்தமாகனா இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்கு நம்ம உடல் பங்காளி ஆகும்போதுதான் ரட்சிக்கப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இந்த இரத்தத்துக்கு எவ்வளவு விலை கொடுக்கலாம் சொல்லுங்க. இயேசுபா இரத்தத்துக்கு எவ்வளவு விலை கொடுக்கலாம்? 5 லட்சமும் போச்சு நமக்காக. அல்லேலூயா. யாராவது பிளட் கொடுத்துருக்கீங்களா? பிளட் டொனேஷன் பண்றவங்க யாராவது இருக்கீங்களா? பசங்க யாராவது பண்ணிருக்கீங்களா? அல்லேலூயா. நான் சிபிஎஸ்ல படிக்கும்போது ரத்தம் கொடுத்தேன். 3 மாசம் தான் கொடுத்தேன். அப்படி ஒரு கொடுக்கும்போது அந்த பையன் லாரி ஆக்சிடென்ட் ஆகி அவன் கால் உடனதுக்கு கால் துண்டாயிருந்து ரத்தம் கேட்டாங்க. அடுத்த நாள் இன்னைக்கு ரத்தம் கொடுத்தாங்க. சிபிஎஸ்ல 100 ரூபாயும் சாப்பாடு தருவாங்க. ஒரு வேளை சாப்பாடு போய் கேண்டீன்ல சாப்பிடுவோம். அதுக்காக நம்ம ரத்தம் கொடுக்கணும். 100 ரூபாய்க்கும் சாப்பாடு இல்லை நம்ம கொடுக்கணும். அடுத்த நாள் ஒரு ஆள் வந்து யாரு சாப்பிடல யாரு சாப்பிட தேடி வந்துருச்சு. சொல்லுங்க. அவர் டக்குனு ஒரு 1500 ரூபாய் எடுத்துட்டாரு. எதுக்கு நேற்றுக்கு பிரெட் பார்த்தீங்களா? அது அந்த பிரெட் பைசா நீங்க ரத்தத்தை தர நான் குடிச்சிருவேன். அவருக்கு பயங்கர ஆச்சரியம். என்ன இப்படி சொல்றாங்க? அப்ப சொன்னாரு அப்படி சாப்பாடு சாப்பிடுங்க வெளியே வருவீங்க. அது போகுது அங்கவே குடிச்சு சாப்பிட்டு அவர் 10,000 விஷயம். எதுக்கு சொல்றா? அந்த ரத்தத்துக்கு 1525 வருஷம் படி கொடுத்தாங்க. ஏசப்பா ரத்தத்துக்கு எவ்வளவு வரவில்லை சொல்லு கொடுக்க முடியும். இன்னைக்கு நமக்கு என்ன தெரியுமா? ஆலயத்தில் வந்தோட சொல்லுவாங்க. ஆலயத்தில் வந்தோடனே எல்லாம் நடக்கணும். ரத்தத்துக்கு நம்ம ஈடு ஒன்றுமே கொடுக்க முடியாது. எத்தனை பேர் சொல்றீங்க? ரத்தத்துக்கு ஒண்ணுமே கிடையாது. ரட்சிப்புக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆத்தும ரட்சிப்புக்கு விளையாட ஒண்ணுமே இல்லை. அதே கண்களை ஊழியர் செய்வதற்கு ஒண்ணுமே வேண்டாங்க. ஊழியர் செய்வதற்கு வேற ஒரு பலனும் வேண்டாம்.
நாடி நரம்புகள் எல்லாம் உடைந்து நசுக்கப்பட்டு நமக்காக இறந்தது. எல்லா கண்ணாமூடி பிள்ளைங்களாக இங்கே பார்க்க எப்படி எல்லா கண்ணாமூடி கண்ணீரோடு ஆளுடைய சமூகத்தில் எல்லாரும் கண்களும் யாரும் கண்ணத்திற்காக அப்படியே ஆளுநரை நோக்கி கூப்பிடுங்க. ஹல்லேலூயா, ஈஷா, ஹல்லேலூயா. விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் வீணாவினின்று பாயுதே. விலையேற பெற்றோராய் என்னை மாற்ற விலையாக ஈந்த. யாரும் கண்ணை திறக்காதீங்க, அதை அப்படியே நினைச்சு செய்யுங்க. என்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. பொன் வெள்ளியோ வேம்புகளோ இவ்வன்புக்கு இணையாகுமோ? அன்னையிலோ அன்பு வைத்து தம் ஜீவனை நீதானே. நம்ம அம்மா அப்பாவை காட்டிலும் அதிகமாய் நம்மில் அன்பு வைத்து நமக்காக நம்முடைய ஜீவனை தந்தார் அல்லவா? நீ வைத்தாரே. விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் வீணாவினின்று பாயுதே. விலையேற பெற்றோராய் என்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோராய் என்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. எந்த கல்வாரி சிலுவையில் நமக்காக அடிக்கப்பட்டார். நமக்காக கை காலில் ஆணியினால் துடைக்கப்பட்டார். அவருடைய சரீரத்தில் ஒரு சொட்டு ரத்தம் கூட மிச்சம் வைக்கப்படாமல் இயேசு கிறிஸ்துவின் அந்த வெளியேறப்பட்ட ரத்தம் உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த பூமியிலே சிந்தப்பட்டது. தேவ பிள்ளைகளே, அந்த ரத்தம் இன்றைக்கு நம்ம நீதிமான்களால் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளால் வாழ்க்கையினால் அதை நினைத்து ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுங்க. அவர் வீணாவினின்று பாயுதே. விலையேற பெற்றோராய் என்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. அப்படி எல்லோரும் எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். எல்லோரும் எழுந்து நிற்போம். கண்களை மூடி யாரும் கண்ணை திறக்காதீங்க. அப்படியே பயபக்தியோடு எல்லாரும் எழுதி நில்லுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் இவ்வளவு பெரிய வேலைகளை செஞ்சிருக்கிறார் நமக்கு. இன்னும் நமக்கு என்ன தெரியுமா? கர்த்தருக்காக வாழ தெரியும். இன்னும் எனக்கு இதை செய்யட்டும், அப்ப நான் ஞானஸ்தானம் எடுப்பேன். இன்னும் எனக்கு இது நடந்தாலும் நான் இதை செய்வேன். யாராவது அப்படி சொல்றீங்களா? இதுக்கு மேல யாருமே கொடுக்க முடியாது. யாராவது ஒருத்தங்க கொஞ்சம் ரத்தம் கொடுப்பீங்களா? யாராவது ஒருத்தங்க உங்க கூட உள்ளவங்க அடிக்கப்படுவீங்களா? என்ன கொடுங்க பிள்ளைங்க? யாராவது ஒருத்தங்க உங்க சகோதரர்களுக்காக தண்டனை ஏற்றுக்கொள்வீங்களா? உங்க கணவனுக்காக தண்டனை ஏற்றுக்கொள்வீங்களா? உங்க மனைவிக்காக தண்டனை ஏற்றுக்கொள்வீங்களா? எந்த தப்பு செய்யாத ஒரு பாவம் இல்லாத இயேசு கிறிஸ்து எனக்காக உங்களுக்காக அந்த கல்வாரியில் சிலுவையில் அவ்வளவு பாடுபட்டாரு, அவ்வளவு ரத்தத்தை சிந்தினாரு. இன்னும் என்னங்க தயக்கம் ஞானஸ்தானத்துக்கு? இன்னும் என்னங்க தயக்கம் இயேசுக்காக வாழ, இயேசுக்காக ஜீவிய? இன்னும் எங்க உங்களுக்குள்ள தயக்கம்? அந்த ரத்தத்தினால நம்முடைய நீதிமான அவர் செய்த அந்த விலக்கரையும் அவர் நமக்காக கொடுத்த அந்த ரத்தம் ஓடி அத்தராவா சியாமரக்காவா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை திருப்திகரிக்கும். அந்த ரத்தத்துக்கு பங்காளிகளாக இருக்கிறார். தங்களுடைய வார்த்தை சொல்லியிருந்தாலும், தங்களுடைய வார்த்தை கண்டெடுத்தாலும், அந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து அந்த வார்த்தையை ஜீவிக்க உங்களை ஒப்பு கொடுத்தால் மாத்திரமே அந்த ரத்தத்துக்கு நீங்க பங்குள்ளவர்களாய் மாற முடியும். ஞானஸ்தானம் எடுக்காமல் இருக்க தேவ பிள்ளைகள் உடனே உங்களை ஒப்பு கொடுங்க.
வாலிப பிள்ளைகளோட ஒப்பு கொடுங்க. சின்ன பிள்ளைகள் கர்த்தருக்காக உங்களை ஒப்பு கொடுங்க. இந்த ஞானஸ்தானம் எடுக்காம இருக்க பெரியவங்க உங்களை ஒப்பு கொடுங்க. இனி காலம் செல்லாது. இது கடைசி காலம். இயேசுவோட வருகை சமீபமா இருக்கிறது. 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக இதோ சீக்கிரமாய் வரப்போகிற இயேசு கிறிஸ்து அவருடைய வருகை மிக சமீபமா மிக அருகில் இருக்கிறது. வேதம் சொல்லுது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. நம்மை பரலோகத்துக்கு கொண்டு சேர்த்த இயேசு கிறிஸ்து நாம் சமீபமாய் வந்திருக்கிறபடியால் இன்னும் காலம் தாமதிக்காதீங்க. இன்னும் கர்த்தரை விட்டு தூரம் போகாதீங்க. இன்னும் கர்த்தருக்கு பிரியமில்லாததை செய்யாதீங்க. கர்த்தரை திரும்பி வாங்க. எத்தனை பேர் சொல்றீங்க நான் கர்த்தரை திரும்பி வர விரும்புகிறேன் என்று சொல்லி? உண்மையா எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை சும்மா உணர்ச்சியப்பட்டு சொல்லாதீங்க. உணர்ந்து சொல்லுங்க, உணர்ந்து சொல்லுங்க. ரீகா மாஸ்டரா மாலபா. நன்றி ஆண்டவரே. அவர் மனுஷனை நினைப்பதற்கும் நம்மை எண்ணுவதற்கும் நாம் ஏமாக்கிறோம். ஆனால் அவர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை விசாரிக்கிறார். காலைதோறும் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார். நம்மை ஒவ்வொரு நொடி பொழுது நம்மோடு கூட இருக்கிறார். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. சொல்லுங்க, வாயிலை திறந்து சொல்லுங்க. இனி இந்த உலகம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. இனி இந்த உலக சந்தோஷம் எனக்கு வேண்டாம். உலக ஆசா வாசம் எனக்கு வேண்டாம். உலகத்தோட மாயை எனக்கு வேண்டாம். எனக்கு மெய்யான தெய்வமாக நீர் வேண்டும். உங்களுடைய இரத்தத்துக்கு பங்குள்ள மகனா மகனா இந்த வேலையில என்னை ஒப்பு கொடுங்க என்று எல்லாரும் ஒப்பு கொடுங்க. பின்னாடி எல்லாம் ஒப்பு கொடுங்க. எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே எனக்கு நீர் வேண்டும். ஏசப்பா எனக்கு நீர் வேண்டும். உங்களுடைய இரத்தத்துக்கு பங்குள்ளவர். உங்களுடைய கிருபையின் கடலில் உங்களுடைய செட்டையின் கடலில் எனக்கு ஒரு இடம் வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் வாயிலை திறந்து சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஏசப்பா எனக்கு நீங்க வேணும் ஆண்டவரே. அப்பா எனக்கு நீங்க வேணும். சொல்லுங்க, வாயிலை திறந்து எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே I need for you in my life Lord Jesus. எல்லாரும் சொல்லுங்க, என் வாழ்க்கையில நீர் இன்னும் அதிகமாய் வேண்டும் அப்பா. இப்போ இருக்கிறது போதல்ல அப்பா. எப்பொழுதும் உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்முடைய சமூகத்தை இருக்க, உம்முடைய பிரசன்னத்தை இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் உள்ளவா என்னை மாற்றும் ஆண்டவரே. எல்லாரும் கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. கர்த்தர் நல்லவர். உண்மையாக நோக்கி நீங்க கூப்பிட்டுருப்பீங்கன்னா, ஒப்பு கொடுத்துருப்பீங்கன்னா அவர் உங்களை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அவருடைய நன்மையை பாருங்கள். நமக்காக கடைசி சொற்கள் வரைக்கும் சொல்லி கொடுக்கிறாரே. தேவாலயங்களே, நீங்களும் நானும் இப்படிப்பட்ட தீர்மானம் உடையவர்களாக இருக்கிறோம். அவருடைய அன்பை எண்ணி பார்த்து அன்புக்கு நாம் பிற பிள்ளைகளை எந்த விலையும் கொடுக்க முடியாது. நீங்களும் நான் இயேசுக்காக வாழ்கிற ஒரே ஒரு வாழ்க்கை கிடைக்கப்பட்ட இப்படிப்பட்ட விலையேறப்பட்ட ரட்சிப்புக்கு மாத்திர மக்களாக அவர் சிந்தின அந்த ரத்தத்துக்கு நன்றி உடையவர்களாக இன்னும் அவருக்கு ஒரு சாட்சியாய் வாழ உங்களை ஒப்பு கொடுக்கும்படியாக ஆவியானவர் இன்னைக்கு பேசிக்கொண்டே இருக்கிறார். ஒவ்வொருவரோடு கூட ஆவியானவர் பேசியிருக்கிறார். உணர்ந்தவர்களாக நம்ம எல்லாரையும் எழுதணும். ஒரு சிலருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக மதிப்பிடுகிறோம். நன்றியானவர்களே, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஒவ்வொரு சிறு பிள்ளைகள், ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள், ஒவ்வொரு சகோதரர்கள், ஒவ்வொரு குடும்பங்கள், ஆண்டவர்கள், சொந்த பந்தங்கள், இந்த செய்தியை பார்க்கிற கேட்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இல்லாமல் பாவ மன்னிப்புக்கு இடமில்லை என்பதை உணர்ந்து கூட ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எல்லா மக்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை தாருங்க. சர்வலோகத்தின் பாவத்தை சிலுவையிலே சுமந்து தீர்த்த என் அன்பு தகப்பன் நன்றிவிட பிள்ளைகளாக விடப்பட்டும் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அவர்களுக்கு ஒரு தீர்மானம் உண்டாகட்டும். அவர்களுக்கு ஒரு பெரிய பயம் உண்டாகட்டும். நன்மை கொண்டு வருவார்களாக. நாங்கள் இன்னும் நன்றியாக வாழ சொல்லியிருந்தான் செய்தி பகிர்ந்து ஆசிரியை குடும்பத்தை பலப்பட
பலப்படுத்தி கிருபையினால் நிரப்பும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் உம்முடைய நாமம் மகிமைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியான மகிமை உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் மீட்பருமாய் இருக்கிறதான இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதே கிறிஸ்துநாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்நியோன்ய ஐக்கியமும் என்றும் என்றும் கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தோடும் பரிசுத்தவான்களோடும் தேவதன்களோடு கூட நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise God.